ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் க்ரோஷே அண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு காட்டன் யான் தான் எடுத்திருக்கேன், ஃபைன் யான். அண்ட் இதோட பிராண்ட் வந்துட்டு காட்டன் டிலைட் ஃப்ரம் கங்கா ஆக்ரோவல். இங்கே பாருங்கள், இதில் மென்ஷன் பண்ணியிருக்க பிராண்ட் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் வந்து உங்களுக்கு ப்ரிசைஸாக எதை எடுக்கணும் அப்படின்னு தெரியலன்னா இந்த லேபிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி 3.5 ஹூக் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன யான் அண்ட் ஹூக் சைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல் வந்து ஸ்லிப் நோட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அந்த உள்ளே இருக்க ஸ்பேஸ்க்குள்ளே வந்து இந்த யான் விட்டு எடுத்துடணும். இதுதான் வந்து ஸ்லிப் நோட். இது உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சிங்கிள் க்ரோஷேக்கு எப்படி செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுக்கும் செயின்ஸ் போடணும். ஸோ நான் வந்து ஒரு 12 செயின்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் டசன்ட் மேட்டர், நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 12 செயின்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த 12 செயின்ஸில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வரணும் நம்மளோட டபுள் க்ரோஷேஸ் எல்லாமே. டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 3 செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஃப்ரம் த ஹூக், அதாவது ஹூக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1, இங்கே பாருங்கள், 1 and 2 and 3. இந்த 3மே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக. அண்ட் 4th செயினில் தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யான் ஒர்க் பண்ணணும் லைக் திஸ். அண்ட் 3 செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயின் அந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணணும். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணணும். யான் ஓவர் வந்து யான் வந்து எப்பயுமே உங்கள் ஹூக்குக்கு கீழே இருக்கணும், லைக் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அகெயின் யான் ஓவர் பண்ணி இந்த 3 லூப்ஸில் தான் ஒர்க் பண்ணணும். இருங்க, நான் உங்களுக்கு அந்த 3 லூப்ஸ் காட்டுறேன். இந்த 3 லூப்ஸில் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2ல் மட்டும் நம்ம இப்போ எடுக்கணும், 1 and 2. இப்போ பேலன்ஸ் 2 லூப்ஸ் இருக்குது நமக்கு. அகெயின் யான் ஓவர் பேலன்ஸ் 2லேருந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு ஒரு டபுள் க்ரோஷே. அகெயின் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் நம்ம போய் ஒர்க் பண்ணணும். இன்சர்ட் தி ஹூக் அண்ட் அகெயின் யான் ஓவர் பண்ணுங்கள், புல் இட் த்ரூ. இப்போ வந்து உங்களுக்கு 3 லூப்ஸ் இருக்கும். அகெயின் யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2ல் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். பேலன்ஸ் 2 இருக்கும். அகெயின் யான் ஓவர், புல் இட் த்ரூ. ஸோ நமக்கு இன்னொரு டபுள் க்ரோஷேவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எல்லா செயின்ஸ்லையுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு வரணும். அகெயின் பண்ணுறேன், யான் ஓவர், இன்சர்ட் தி ஹூக் அண்ட் யான் ஓவர், புல் இட் த்ரூ. அகெயின் உங்களுக்கு 3 லூப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2ல் ஒர்க் பண்ணிவிட்டு அகெயின் யான் ஓவர் பண்ணி லாஸ்ட் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் எல்லா செயின்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸோ லைக்வைஸ் நம்ம இந்த எல்லா செயின்ஸ்லேயும் இப்போ வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ லாஸ்ட் 2 செயின்ஸ் இருக்குது நமக்கு. சேம் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் யான் ஓவர், ஃபர்ஸ்ட் 2 அப்புறம் லாஸ்ட் 2. நம்மளோட லாஸ்ட்டு செயின் வந்து பேலன்ஸ் இருக்குது. அகெயின் பண்ணுறேன், யான் ஓவர் அந்த ஃப்ரண்ட் லூப்பில் போய் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் யான் ஓவர், புல் இட் த்ரூ. சேம் அகெயின் 3 லூப்ஸ் இருக்கும் நமக்கு. யான் ஓவர் ஃபஸ்ட்டு 2 அண்ட் யான் ஓவர் செகண்ட் 2. ஸோ தட்ஸ் ஆல். நீங்கள் அதை யான் வந்து கட் பண்ணி அப்படியே கூட இழுத்துக்கலாம். ஆர் நீங்கள் சிம்பிளாக ஒரு செயின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அகெயின் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்பயும் ஒரு செயின் போடுவோம்ல அந்த மாதிரி யான் ஓவர், புல் இட் த்ரூ ஒரு செயின் போட்டு செக்யூர் பண்ணிடுவோம். அண்ட் நீங்கள் வந்து அந்த யானை கட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணக்கப்புறம் இந்த ஹூக்கை நீங்கள் இழுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி இழுத்துட்டு லாக் பண்ணிடுங்க, டைட் பண்ணிடுங்க. லைக் ஒரு
நாட் போடுற மாதிரி டைட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து செக்யூர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டபுள் க்ரோஷே. ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு வந்து நம்ம அதே மாதிரி செயின்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஒன்னை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு வந்து 2 செயின் தான் வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். சேம் ஸ்டெப் தான், ரொம்ப சிம்பிள். யானோ ஒர்க் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் போய் ஒர்க் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி யானோவை புல்லிட் த்ரூ. ஸோ இப்போ வந்து நமக்கு எகெயின் 3 லூப்ஸ் இருக்கா. நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆல் தி 3ல வந்து அட் அ டைம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிடணும். எகெயின் காட்டுறேன். நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு புல்லிட் த்ரூ 3 லூப்ஸ் இருக்கா. என்ன பண்ணணும்னா யான் ஓவர் பண்ணி அந்த 3 லூப்லேயுமே அட் அ டைம் வெளியில் எடுத்துருங்க. ஸோ நம்ம அதே மாதிரி எல்லா செயின்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸோ லாஸ்ட்டு 2 செயின்ஸ் வந்து இப்போ இருக்கு. எகெயின் யான் ஓவர் அந்த ஃப்ரண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணுங்கள். எகெயின் யான் ஓவர் புல்லிட் த்ரூ. நமக்கு 3 லூப் இருக்கும். எகெயின் யான் ஓவர் அந்த ஆல் தி 3ல அட் அ டைம் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு செயின். ஸோ ரிப்பீட் தி சேம் ப்ராசஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஹாஃப் டபுள் க்ரோஷே. நம்ம டபுள் க்ரோஷேவை விட ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சேம் அதே மாதிரி ஒரு செயின் போட்டு நான் செக்யூர் பண்ணிவிட்டேன். அண்ட் நீங்கள் அந்த யான் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ஹூக்கை வந்து இழுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம், செக்யூர் பண்ணிக்கலாம் நம்மளோட நோட்டை. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ நம்மளோட டபுள் க்ரோஷே அண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்மளோட டபுள் க்ரோஷே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாகவும், ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து அதை விட கொஞ்சம் சின்ன ஸ்டிச்சாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி டபுள் க்ரோஷே அண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணலான்னு பார்த்தீங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இல்லை இது நீங்கள் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கோ, இல்லை தனியாக ஒரு வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.